இன்றைக்கி நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் வந்து சைக்காலஜியில் இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே வந்து போன வீடியோவில் நம்ம நிறைய கொஷின்ஸ் சொல்லியிருக்கோம், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உளவியல் என்பது ஆன்மாவை பற்றியது அல்ல அப்படின்னு சொன்னவர் யார்? உளவியல் என்பது ஆன்மாவை பற்றியது அல்ல என்று கூறியவர் காண்ட் அப்படிங்கிறவர். உளவியல் என்பது மனது பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு வந்து காண்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆன்மாவை பற்றியது கிடையாது, அது வந்து மனதை பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு காண்ட் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உளவியல் என்பது நனவு நிலை பற்றியது. உளவியல் அப்படின்றது எதை பற்றினது? நனவு நிலை பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் வந்து சொல்லியிருக்கிறாரு. உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல அப்படின்ற கருத்தையும் வந்து வாட்சன் சொல்லியிருக்காரு. நினைவு பற்றியது அது வந்து மன அறிவியல் அல்ல, இந்த ரெண்டு கருத்தையும் வந்து வாட்சன் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஆன்மா பற்றியது கிடையாது, அது மனது பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு கருத்தையும் வந்து காண்ட் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, உளவியல் அப்படின்றது மனிதனின் நனவற்ற நிலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து சொல்லியிருக்காரு. இவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானவர். இவர் பற்றினது வந்து நம்ம பின்னாடி வர கொஸ்டின்ஸில் வந்து பார்க்கலாம். உளவியல் அப்படின்றது மனிதனின் நனவற்ற நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சிக்மண்ட் ஃப்ராய்டு வந்து சொல்லியிருக்கிறாரு. தற்கால உளவியல் கோட்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்றது அப்படின்னா மனிதனின் நடத்தை கோலங்கள் பற்றியது தான் வந்து தற்கால உளவியல். மனிதனின் நடத்தை கோலங்கள் பற்றியதாகும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கால உளவியலானது சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது, உளவியல் என்பது மனித நடத்தை, மனித உறவு முறைகள் இதை பற்றின வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ மற்றும் க்ரோ அப்படின்றவங்க சொல்லியிருக்கிறாங்க. உளவியல் அப்படின்றது மனிதனோட நடத்தை, மனித உறவு முறைகளை வந்து பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு க்ரோ மற்றும் க்ரோ வந்து சொல்லியிருக்கிறாங்க. நாம் கோபத்தில் இருக்கும்போது நமது முகம் சிவப்பாகிறது. இந்த நடத்தையோட தன்மைகளை வந்து எதில் அறிய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநோக்கு முறையின் மூலமாக தான் வந்து அறிய முடியும். எந்தவித கருவியும் இன்றி பிறருடைய நடத்தையை வந்து எதன் மூலமாக அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்றுநோக்கல் முறை மூலமாக தான் வந்து பிறருடைய நடத்தையை வந்து நம்ம அறிஞ்சிக்க முடியும். 2 குழந்தைகளில் ஒரு குழந்தை நன்கு தூங்கிய குழந்தை, மற்றொரு குழந்தை தூங்காத குழந்தை. இவங்க 2 பேருக்குரிய வந்து கற்றலை வந்து எந்த முறை மூலமாக நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் முறை. ஏன்னா வந்து நம்ம ஒரு குழந்தைய வந்து தூங்கின குழந்தை, ஒரு குழந்தை தூங்காத குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து கட்டுப்படுத்தப்பட்ட உற்றுநோக்கல் முறை மூலமாக தான் வந்து அவங்கள வந்து ஒப்பிட்டு பார்க்குறோம். தேர்வு அடைவு சோதனையில் வந்து நுண்ணறிவோட பங்கை வந்து ஆராய்வதற்கான முறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வு அப்படின்னு வந்தாலே வந்து பரிசோதனை முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. மனித நடத்தை ஆராய்வதற்கு உதவும் ஒரு அறிவியல் பூர்வமான முறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசோதனை முறை தான். அறிவியல் பூர்வம் அப்படின்னு வந்தாலே வந்து பரிசோதனை முறை தான் வந்து வரும். கல்வி நிலையங்களில் மாணவர்களோட நடத்தையை பற்றி அறிந்து கொள்வதற்கு மிகவும் உதவுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரள் பதிவேடு. கல்வி நிலையங்களில் எது உதவுது? திரள் பதிவேடு தான் வந்து மாணவர்களோட நடத்தையை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. ஒரு மாணவனின் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் வந்து தகவல் குறிப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து வாழ்க்கை துணுக்கு முறை அப்படின்னு வந்து ஒரு முறை இருக்கும், அதை பற்றி வந்து சொல்கிறாங்க. ஒரு மாணவனின் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் தகவல் குறிப்பு வந்து வாழ்க்கை துணுக்கு முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கல்வி உளவியலில் கல்வி சம்பந்தப்பட்ட நடத்தை மற்றும் ஆளுமை திறன் முழு அளவையும் உள்ளடக்கியது வந்து என்ன யார் கூறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னர் வந்து கூறியிருப்பார். கல்வி உளவியல் அதை பற்றி வந்து ஸ்கின்னர் வந்து கூறியிருக்கிறாரு. அதே மாதிரி பிறப்பிலிருந்து முதுமை வரைக்கும் ஒருவரது கற்றல் அனுபவங்களை விவரிப்பது தான் வந்து கல்வி உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஏ க்ரோ சிடி க்ரோ அப்படின்ற 2 பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து பிறக்கிறதுலேருந்து முதுமை வரைக்கும் வந்து நம்ம கிட்ட இருக்கிற கற்றல் அனுபவங்கள் தான் வந்து கல்வி உளவியல் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. வாக்கெடுப்பு எந்த உளவியல் முறையில் ஓர் வகையாகும் அப்படின்னா வந்து வினா வரிசை முறையில தான் வந்து ஒரு வகை. மன செயல்கள் எதனை மையமாக கொண்டு செயல்படுகின்றது அப்படின்னா வந்து இது வந்து நம்ம யூனிட் 1க்குரிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து கற்பவரின் வளர்ச்சியும் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 2க்குரிய கொஸ்டின்ஸை வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.